யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். இது இயேசுவின் போதனைகளிலே ஒரு முக்கிய பகுதியை இன்றைக்கு நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். ஒவ்வொரு முறையும் இதை வாசித்துக் கொண்டு வருகிறேன். ஜெபத்தை குறித்த போதனையை இப்பொழுது கொடுத்து வருகிறோம். இந்த போதனைகளிலே முதல்ல நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து போதித்தேன். கர்த்தருக்கு தான் எல்லாம் தெரியும், என் தேவையெல்லாம் அவருக்கு தெரியும். நான் ஜெபித்து அவருக்கு ஒன்றும் சொல்ல போகிறதில்லை. ஆகவே நான் ஏன் ஜெபிக்க வேண்டும்? அப்படியே நான் ஜெபித்து சொன்னாலும் நான் சொன்னதை அவர் செய்ய போகிறார். அவருக்குன்னு சித்தம் இருக்குது, விருப்பம் இருக்குது, நோக்கம் இருக்குது, திட்டம் இருக்கிறது. அதன்படி தான் செய்வார். ஆகவே நான் ஜெபித்த என்ன பிரயோஜனம்? நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். இதற்கு பதிலளித்து பல வாரங்கள் பிரசங்கித்தேன். அடுத்ததாக விசுவாசமும் ஜெபமும் என்பதை குறித்து போதித்தோம். எப்படி வார்த்தைகளை ஜெபத்திலே விசுவாச வார்த்தைகளை பயன்படுத்துவது என்று. இப்பொழுது இந்த போதனையின் 3வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஜெபத்தை குறித்த இந்த போதனையில் 3ஆம் பகுதி, பதில் பெற்றுக் கொள்கிற விதத்திலே நாம் எப்படி ஜெபிப்பது. 100% எப்ப ஜெபித்தாலும், எத்தனை தடவை ஜெபித்தாலும், எதை குறித்து ஜெபித்தாலும் அத்தனை முறையும் சரியாக நிச்சயமாக பதில் பெற்றுக் கொள்கிற விதத்திலே எப்படி ஜெபிப்பது என்பதை குறித்து போதித்து வருகிறோம். இதுவே அநேகருக்கு சந்தேகமா இருக்குது. 100% பதில் கிடைக்குமா அப்படிங்கிறத. எனக்கே, நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து இதிலேயே வளர்ந்து கிறிஸ்தவ சமுதாயத்திலே வளர்ந்தவன், பிரசங்கம் கேட்டே வளர்ந்தவன் சின்னதில் இருந்தேன். ஆனால் எனக்கே இது முதல்ல கேட்டப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதுதான் உலகத்திலே மிக பெரிய பொய்யா இருக்கும்னு நினைச்சேன். 100% பதில் கிடைக்குமா ஜெபத்துக்கு என்று. அதன் பிறகுதான் எனக்கு சில சத்தியங்கள் விளங்க ஆரம்பித்தது. அதை குறித்து நான் இப்பொழுது போதித்து வருகிறேன். இயேசு சொன்ன இந்த வார்த்தைகளை நான் இப்பொழுது வாசித்தேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, இது மட்டுமல்ல, இன்னும் பல இடங்களில் இயேசு இப்படி சொல்லுகிறார். அவர் தான் சொல்றார், கேளுங்கள் அப்பொழுது தரப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஒரு நாளும் அவர் சந்தேகத்தை போது செய்தே கிடையாது. கேளுங்க பார்க்கலாம், கிடைச்சா கிடைக்கும், கிடைக்காட்டி கிடைக்காது, சிலர் கிடைக்கும் சிலர் கிடைக்காது, அப்படிலாம் போதிக்கிறதே கிடையாது. ஏசு எங்கேயும் நீங்க காமிக்கவே முடியாது. எப்ப கேட்டாலும் கிடைக்கும், கேளுங்கள் நிச்சயமா கிடைக்கும். இன்னும் கேட்டால் உங்களுக்கு கிடைக்கிறதுல அவருக்கு பெருமை. நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது பிதா மகிமைப்படுவாராம். நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளாத போது, ஜெபம் பண்ணி 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 பதிலே பெறாத போது பிதாவுடைய நாமத்துக்கும் அவருடைய மகிமைக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. பிதா மகிமைப்பட முடியாமற் போய்விடுகிறது. ஆகவே நம்மை விட பிதா இதுல ரொம்ப கவனமா இருக்கார், நாம கேட்டு பெற்றுக்கொள்ளணும்ங்கிறதுல. அப்ப கேட்டு பெற்றுக்கொள்கிற விதத்தில் ஜெபிக்க முடியும். ஆகவேதான் 1 யோவான் 5:14-15 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சித்தத்தின்படி எதையாவது கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப கேட்கும் போதே செவி கொடுக்கிறார் என்ற ஒரு நிச்சயத்தோடு நாம் கேட்க முடியும், ஜெபத்தை ஆரம்பிக்க முடியும். அதன் பிறகு சொல்லி இருக்கிறது, நாம் கேட்டது அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம் என்கிற தைரியம் நமக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி. அப்ப சித்தத்தின்படி கேட்டா கேட்கும் போதே அவர் கேட்கிறார் என்ற நிச்சயம் இருக்குது. கேட்ட பிறகு நாம் கேட்டதை பெற்றுக்கொண்டோம் என்கிற நிச்சயமும் தைரியமும் நமக்கு உண்டாயிருக்குது. இப்படிதான் ஜெபம் பண்றோமா? இதை குறித்தான் இன்றைக்கு பேசிக் கொண்டு வருகிறேன். பல வாரங்களாக இதை குறித்து போதித்து வருகிறேன். எப்ப ஜெபித்தாலும், எதை குறித்து ஜெபித்தாலும் நிச்சயமாய் பதில் பெறுகிற விதத்திலே நாம் ஜெபிக்க முடியும் என்று வேத வசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. குறிப்பாக நம்முடைய விசுவாச ஜெபம், நாம் தேவனிடத்திலே விண்ணப்பித்து கேட்டு பெற்றுக்கொள்வதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். பரிந்து பேசுறது ஜெபம், இப்படின்னு பல விதமான ஜெபங்கள் இருக்கிறது. அதுல மற்றவர்களுடைய பங்கு இருக்குது. அதுல நான் மட்டும் ஜெபித்தா போதாது, இன்னொருவரும் ஒத்துழைக்க வேண்டும். ஆனா இதுல மற்றவர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. எனக்கும் தேவனுக்கு இடையே இருக்கிற காரியம். எனக்கு ஒன்று தேவை, நான் கேட்க போறேன், பெற்றுக்கொள்ள போறேன். என்னுடைய தேவைகளுக்காக நான் தேவனை விசுவாசிக்க போகிறேன், கேட்க போறேன், பெற்றுக்கொள்ள போறேன். இது ஒரு விதமான ஜெபம். கேம்ஸ்ல பல விதமான கேம்ஸ் இருக்கு. கிரிக்கெட் இருக்கு, ஹாக்கி இருக்கு, ஃபுட்பால் இருக்கு. அந்தந்த கேம் அந்தந்த ரூல் படி தான் விளையாடணும். கிரிக்கெட்ல காலால் எட்டி வச்சிட்டு இருக்க கூடாது. இது வேற மாதிரி கேம். இது ஏன்னா இது கிரிக்கெட், இது ஃபுட்பால் இல்ல. ஹாக்கி வேற, ஃபுட்பால் வேற. அதுக்கு ஸ்டிக்கெல்லாம் வேணும். ஹாக்கிக்கு, ஃபுட்பாலுக்கு ஒன்றும் ஸ்டிக்கெல்லாம் தேவையில்லை. ரூல்ஸே வேற பாருங்க. அது போல ஜெபத்துக்கும் அந்தந்த ஜெபத்துக்கு அதுக்கு சில கோட்பாடுகள், சில பிரமாணங்கள் இருக்கிறது. அப்ப விசுவாச ஜெபம் அல்லது விண்ணப்ப ஜெபம் என்று சொல்லுகிறோம். இந்த ஜெபத்துக்கு சில கோட்பாடுகள், சில முறைகள், தேவன் வழிமுறைகளை திட்டவட்டமாக வகுத்து வச்சிருக்கிறார். நமக்கு தேவை இருக்கும் போது நான் எப்படி விசுவாசித்து, நான் எப்படி அதை கேட்டு, நான் எப்படி அதை பெற்றுக்கொள்ள முடியும்? இதுல வேற யாருக்கும் சம்பந்தம் கிடையாது. எனக்கும் தேவனுக்கு கிடையாது தான். பிரச்சனை ஏதாவது இருந்தா என்கிட்ட தான் இருக்க முடியும், கத்திரத்தில் இருக்க முடியாது. வேற யாரும் இதை தடுத்து நிறுத்த முடியாது. ஆகவே நான் சில காரியங்களை சரி பண்ணா நிச்சயமாக நான் கேட்கிறதை பெற்றுக்கொள்ள முடியும். 100% நான் கேட்கிறதை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி ஒரு ஜெபம் இருக்கிறது. அப்படி அந்த விதத்தில் நான் ஜெபிக்க முடியும் என்பதுதான் வேதவசனத்தின் போதனை. இதற்கு சில வழிமுறைகளை வேதவசனம் திட்டவட்டமாக சொல்லுகிறது.
முதலிருந்து நாம் அதை சொல்லிக் கொண்டு வருவோம். இன்றைக்கு 8வது வழிமுறைக்கு நான் செல்ல போகிறேன். முதல் வழிமுறை என்ன என்றால், ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்க விரும்புகிறார், கேட்டதுக்கு பதிலளிக்க விரும்புகிறார் என்கிற நிச்சயத்தை எனக்குள்ளாக நான் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஜெபம்னு சொன்னா அப்படியே திடீர்னு சில சொல்றாங்க இல்லையா, அக்கடான்னு விழுந்து அப்படியே மன்றாடி அப்படியே அழுது கண்ணீர் விட்டு கர்த்தரிடத்தில் கெஞ்சி புலம்பி எதையா பெற்றுக்கொள்றது இல்ல. அப்படி அல்ல. ஜெபம் என்று சொன்னால் இயேசு பாருங்க, அவர் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜெபத்துக்கு. நீங்க பைபிள்ல கூட அவர் இப்படி ஜெபம் பண்ணாருங்க, இவர் இப்படி ஜெபம் பண்ணாருன்னு சொல்லாதீங்க. அவங்க எல்லாம் நமக்கு பெரிய எக்ஸாம்பிள் கிடையாது. எல்லாரை காட்டிலும் பெரிய எக்ஸாம்பிள் யாரு? இயேசு. அவர் ஜெபம் பண்ண மாதிரி தான் நாம ஜெபம் பண்ணணும். அவர் எப்படி ஜெபம் பண்ணார் அதை முதல்ல மெயினா கவனியுங்கள். மற்றவர்கள் ஜெபம் பண்ணதுல சில காரியங்கள் நல்லது இருக்கலாம், சில காரியங்கள்ல சிலது புரியாம கொள்ளாம அவர்கள் சில காரியங்களை செய்திருக்கலாம், அவர்கள் இருந்த சூழ்நிலையில சில காரியங்களை அவர்கள் செய்திருக்கலாம். ஆனால் இயேசு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அதுக்கு கீழே வரக்கூடாது, தரம் தாழ்ந்து விடக்கூடாது. அந்த எக்ஸாம்பிள தான் பிடிக்கணும். நாம பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் பிடிக்கணும் மொழிய செகண்ட் பெஸ்ட்டை பிடிக்க கூடாது. நம்ம இல்லங்க ஆபிரகாம் எப்படி ஜெபம் பண்ணாருங்க, அவர் நான் புழு நான் தூசினாருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க ஆபிரகாம் இல்ல, நீங்க ஆபிரகாமோட பெரிய ஆளு. ஆபிரகாம் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்படவில்லை, சிலுவை மரணம் ஏற்படவில்லை, தேவனுடைய பிள்ளை ஆகவில்லை, நீதிமானாகவில்லை. கதையை வேற. ஆபிரகாம் அவர் சொல்லிட்டு போட்டோம் நான் புழு தூசின்லாம். நான் சொல்ல முடியாது, ஏன்னா தேவனுடைய பிள்ளை நான். பாருங்க வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆகவே வேத வசனத்தை அதனால்தான் பகுத்து அறிய வேண்டும் என்று வேத வசனம் போதிக்கிறது. சும்மா அப்படியே எடுத்து இவர் எப்படி ஜெபம் பண்ணாரு நான் அப்படியே ஜெபம் பண்றேன்றது இல்ல. பகுத்து அறிவன் ஏன் எப்படி ஜெபம் பண்ணாரு, நான் எப்படி ஜெபம் பண்ண வேணும், நான் எப்படி ஜெபம் பண்ணணும்னா நான் சொல்றேன். இயேசு என்கிற மனிதன் இந்த பூமியில நான் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை எனக்கு வெளிப்படுத்தி விட்டு போயிருக்கிறார். நான் அதை விட தரம் தாழக்கூடாது, அதை விட குறைந்து வரவே கூடாது. அந்த ஸ்டாண்டர்ட் தான் என்னுடைய ஸ்டாண்டர்டா இருக்க வேண்டும். அப்ப ஜெபத்துக்கு முன்னாலே நான் என்ன பண்ண வேணும்? கர்த்தருடைய ஜெபத்தை கேட்கிறார், கேட்க விரும்புகிறார், பதிலளிக்க விரும்புகிறார் என்ற நிச்சயத்தை வளர்க்க வேணும். ஆகவே வெற்றியுள்ள ஜெபம் அப்பா பிதாவின் சொல்லும் போது ஆரம்பிக்கல, முன்னாலேயே ஆரம்பிச்சு என் இருதயத்தை ஆயத்தப்படுத்துகிறேன், விசுவாசத்தை உள்ள வளர்க்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற தேவன், அவர் நான் கேட்கிறது எனக்கு தர விரும்புகிறார் என்கிற நிச்சயத்தை உள்ள வளர்க்கிறேன். இரண்டாவதாக எனக்கு என்ன தேவை என்பதை வேத வசனத்தின் அடிப்படையிலே நான் தீர்மானிக்க வேண்டும். என்ன தேவை என்கிறத வேத வசனத்தின் அடிப்படையில தீர்மானிக்க வேண்டும். சிலருக்கு என்ன தேவைன்னு தெரியல, ஏன்னா வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியல. ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்கள் இருக்குது. என்ன தேவை இது உங்களுக்கு, என்ன தேவை இதுல? பாருங்க, ஒரு grocery ஸ்டோருக்கு போறீங்க, இப்பெல்லாம் மாடர்ன் grocery ஸ்டோர் வந்துருச்சு. ரொம்ப அழகா இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகளில் போனீங்கன்னா ஒரு வண்டி வேற கொடுத்துட்றாங்க, தள்ளிக்கிட்டு அப்படியே போகலாம். ஒன்னொன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போகலாம். நீங்க காலையில போய் grocery ஸ்டோர்ல வண்டி எடுத்துட்டு அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கிறீங்க மத்தியானம் வரைக்கும். ஒரு அயலா போயிட்டு வர்றீங்க, அங்க போறது அப்புறம் திருப்பி இங்க வர்றது, அப்புறம் இங்க போறது, அப்படி திருப்பி வர்றது. கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா யாராவது உங்களை பார்க்க போறாங்க, கூப்பிட போறாங்க, இங்க வாங்க என்ன வேணும் உங்களுக்கு, என்ன முன்னையும் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்னு நீங்க சொல்லுங்க. இல்லங்க சாப்பாட்டுக்கு ஏதாவது கொஞ்சம் பொருள்லாம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரி வாங்கிக்கங்கன்னு வாங்க. திருப்பி நீங்க தள்ளி 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 சாயங்காலம் வரைக்கும் தள்ளிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா வேற எங்கேயாவது போன் பண்ணி யாராவது உங்களை கூப்பிட்டு போக முடியாத அழைப்பார்கள். கீழ்ப்பாக்கம்னு ஒரு இடம் இருக்குது. ஏன் என்று சொன்னால் எதையுமே எடுக்கிறது இல்ல, இப்படியே முன்னையும் பின்னையும் அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க. அங்க போறீங்க, இங்க வர்றீங்க, இப்படி பாக்குறீங்க, அப்படி பாக்குறீங்க, இதை எடுக்கிறீங்க, அதை எடுக்கிறீங்க, எதுவுமே என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா நிறைய பொருட்கள் இருக்கிறது. அதனாலதான் என்ன பண்றோம், கடைக்கு போறதுக்கு முன்னாலே ஒரு லிஸ்ட் தயாரிக்கிறோம். வீட்டுல லிஸ்ட தயாரிச்சு என்ன பண்றோம், கடைக்கு வரும்போது டெபினட்டா வர்றோம், இதைத்தான் வாங்க போகிறேன்ற டெபினட்டா வர்றோம். இந்த லிஸ்ட் இருக்கிற வரைக்கும் நீங்க கூட போக வேண்டியதுல ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்து அனுப்புங்க, கரெக்டா அது போய் வாங்கிட்டு வரும். நான் சொல்லுகிறேன், நீங்க ஒரு பெரிய ஆளா இருக்க வேண்டியதில்லை. கர்த்தருடைய மெத்தட கத்துக்கிட்டா, எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு புரிஞ்சு கொண்டா, ஒரு சின்ன பிள்ளை கூட, இங்க இருக்கிற சிறுவர்கள் கூட, இங்க இருக்கிற வாலிபர்கள் கூட, வயசு என்ன வரதாலும் நீங்க நிறைய பேருக்கு வந்துருக்கீங்க 14-15 வயசு ஆளுகள்லாம். நீங்க 14-15 வயசா இருக்கிறது பிரச்சனை இல்லை. கடைக்கு போனா வாங்கிட்டு வருவீங்களா, வாங்கிட்டு வர மாட்டீங்களா? லிஸ்ட் கொடுத்தா கண்டிப்பா முடியும். லிஸ்ட கொடுத்தா கரெக்டா போய் கரெக்டா என்ன வேணும்ன்றதை வாங்கிட்டு வர தெரியும் உங்களுக்கு. நான் சொல்லுகிறேன், இந்த லிஸ்ட்ல இருந்து உங்களுக்கு என்ன தேவை என்று தீர்மானிச்சு நீங்க ஒரு லிஸ்ட் போட்டு அப்படி ஜபிக்க போனீர்கள் என்றால் உங்க வயசு எத்தனை என்ற பிரச்சனை இல்ல, நிச்சயமாய் நீங்கள் கேட்டுக்கொள்கிறதை பெற்றுக்கொள்ள முடியும். இருக்கீங்களா? மூன்றாவது, அப்புறம் தான் கேட்கறீங்க, எதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு அப்புறம் கேட்கறீங்க. கேட்டதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறீர்கள், அது மூன்றாவது படி. நான்காவது, உங்களுடைய எல்லா எண்ணங்களும் விருப்பங்களும் நீங்கள் கேட்டது உங்களுடையது, கேட்டது உங்களுக்கு சொந்தமானது என்கிறதை உறுதிப்படுத்தக்கூடியதா இருக்க வேண்டும். ஐந்தாவது, யூ மஸ்ட் ப்ரொடெக்ட் யுவர் ஃபெய்த், உங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். பிசாசானவன் விசுவாசத்தை நிலைகுலைய பண்ணும்படியாக தான் கிரியை செய்யறான் பாருங்க. பயத்தையும் சந்தேகத்தையும் கொண்டு வர்றான் நடுவில். நான் கேட்டேன், பெற்றுக்கொள்வேனோ மாட்டேனோ என்கிற சந்தேகத்தெல்லாம் ஏற்படுத்துகிறான். அப்ப விசுவாசத்தை காக்கிற வேலையில் இருக்க வேண்டும். ஆறாவது, எந்த
வாக்குத்தத்தங்களின் அடிப்படையிலே நீங்கள் கேட்டு விண்ணப்பித்து ஜெபித்தீர்களோ அந்த வாக்குத்தத்தங்களையே எண்ணி பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த வாக்குத்தத்தங்களையே நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். 7வது, நீங்கள் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டதை ஒரு காட்சியாக உங்களுக்கு முன்பாக வைத்து, பெற்றுக்கொண்டால் எப்படி இருப்பீங்க, எத்தனை கேட்டீங்க, எவ்வளவு கேட்டீங்க, எல்லாம் உங்களுக்கு வந்து இன்னைக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அதை கொஞ்சம் முன்னால வைக்க வேண்டும். நான் தினந்தோறும் கர்த்தரிடத்திலே நான் சொல்றேன், கர்த்தாவே நீர் சொல்லுகிறது போல 1000 மடங்கு பெருக்கத்தை என் வாழ்க்கையில எல்லா விதத்திலும் நீர் ஏற்படுத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நான் ஒவ்வொரு நாளும் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் என் வாயை திறந்து நான் சொல்லுகிறேன். கொஞ்ச நேரம் என் கண்களுக்கு முன்பாக நிறுத்துறேன். 1000 மடங்கு பெருகுனா நான் எப்படி இருப்பேன், 1000 மடங்கு பெருகினால் நான் எப்படி இருப்பேன், என்னுடைய அறிவில, ஞானத்துல, என்னுடைய ஆற்றல்ல, என்னுடைய கிருபையில, பொருளாதாரத்துல, எல்லாவற்றிலும் இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுனா எவ்வளவு எப்படி இருப்பேன் என்பதை எண்ணி பார்க்கிறேன். அதான் கண்ணுக்கு முன்னால வைக்கணும். கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அட்டன் பண்ணணும். கர்த்தருடைய வார்த்தையை அட்டன் பண்ண வேண்டும். அட்டென்ட் டு மை வேர்ட்ஸ் என்று ஆங்கிலத்திலே, என் வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். கவனித்து கண்களுக்கு முன்பாக அதை வைக்க வேண்டும். இதுதான் போன வாரத்தில் போய்த்தோம். இந்த வாரம் 8வது காரியம், இதற்கு செல்வோம். தொடர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செய்து தேவனுடைய தயவையும் மகத்துவத்தையும் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி சொல்றேன், தேவனுடைய தயவையும் மகத்துவத்தையும், குட்னஸ் அண்ட் கிரேட்னஸ், தேவனுடைய தயவையும் மகத்துவத்தையும் எண்ணி பார்த்து தொடர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்க வேண்டும். Continually give thanks to God, thinking of His goodness and His greatness. தேவனுடைய தயவையும் அவருடைய மகத்துவத்தையும் எண்ணி பார்த்து, அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர். அதான் தயவு மகத்துவம் என்ற சிம்பிள் வேர்ட்ஸ்ல, அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை எண்ணி பார்த்து பார்த்து தொடர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இருக்கீங்களா? இதை பற்றி சில காரியங்களை இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 6ஆம் வசனம். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை என்னத்தோடு கூட ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். முதல்ல ஒரு காரியத்தை சொல்லிடுறேன், பிறகு ஏன் ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துதல் ஏன் அவ்வளவு முக்கியம், நன்றி செலுத்தும் போது என்ன நடக்கிறது என்பதை குறித்து சில காரியங்கள் இன்றைக்கு சொல்ல போகிறேன். ஆனா முதல்ல ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கிறிஸ்தவ ஜெபம் என்பது எப்போதும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபம் தான். அது வேத வசனத்துல பல இடங்கள்ல இருக்குது. எப்போ அது ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபம் என்பதை வேத வசனத்தில் வாசிக்கிறோம். அதுதான் இங்க சொல்லி இருக்குது, ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். ஏன் ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்தணுங்கிறத பின்னால சொல்ல போகிறேன். இதை கவனத்துல வைங்க. ஸ்தோத்திரமும் ஜெபமும் ஒன்னா போகுது. ஜெபம் பண்ணும் போதே ஸ்தோத்திரமும் அதுல கலந்துரு. ஸ்தோத்திரம்னா நன்றி, தேங்க்ஸ் கிவிங் ஆங்கிலத்தில் வருகிறது. நன்றி சொல்றதும் கேட்கும் போதே செய்யற ஒரு காரியம் என்று சொல்லப்படுகிறது. கேட்கும் போது மட்டுமல்ல, கேட்ட பிறகும், அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும், பெற்றுக்கொண்ட பிறகும் இப்படி நன்றி செலுத்துது என்று தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு காரியம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 1 தீமோத்தேயு 2:1. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். பாருங்க எப்படி சொல்லியிருக்கு, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும். எல்லா மனுஷருக்காக என்னத்தை பண்ண போறோம்? ஜெபம் பண்றது மட்டும் இல்ல, விண்ணப்பம் பண்றது மட்டும் இல்ல, வேண்டுதல் பண்றது மட்டும் இல்ல, ஸ்தோத்திரம் பண்ண வேணும். அப்ப நான் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன்னு சொன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக நேரத்தில் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்னு. ஜெபத்துல உங்களை நினைச்சு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன் அப்படி ஸ்தோத்திரிக்கிறார்? என்ன ஸ்தோத்திரிக்கிறார்? அவர்களுக்காக அவர் ஜெபம் பண்ணுகிறார். அவர்களிலே அவர் என்ன காண வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை கேட்டு விண்ணப்பித்து ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்தில் கேட்டிருக்கிறார். அதை தன்னுடைய கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அவரெல்லாம் மாறுவதை கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இந்த புதிய விசுவாசிகள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நன்றாக மாறி அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதை தன்னுடைய கண்களுக்கு முன்பாக வைத்து ஜெபிக்கிறார். தொடர்ந்து கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அப்ப அடுத்த நாள் திருப்பி வந்து ஜெபம் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுகிறார்? ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறார். அப்படி கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில நடப்பிக்கிறபடினாலே ஸ்தோத்திரத்தை அவர் செலுத்தி கொண்டிருக்கிறார். ஜெபமும் ஸ்தோத்திரமும் எப்போதும் ஒன்னோடு ஒன்று கலந்து இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 3ஆம் வசனம். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் 1:3 இப்ப 4 நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோட கூட விண்ணப்பம் பண்ணி, எப்போதும் உங்கள் எல்லாருக்காகவும் சந்தோஷத்தோட கூட
விண்ணப்பம் பண்ணுகிறேன். உங்கள் நற்கிரியில் கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்ப விளங்குது பாத்தீங்களா எதுக்கு ஸ்தோத்தரிக்கிறார்னு? உங்களுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தரை. சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன் ஸ்தோத்தரிக்கிறார்? தொடங்கினவர் முடிவு பரியந்தம் அதை நடத்தி தருவார் என்று நம்பி. நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு கிரியை தொடங்கினவர், இம்மட்டுமா உங்களை நடத்தினவர், இனிமேல் நடத்துவார், எல்லாவற்றையும் சீராக செம்மையாக அற்புதமாக செய்து முடிப்பாருங்கிறத நம்பி கர்த்தருடைய வார்த்தை அப்படி வாக்குத்தத்தம் பண்ணுகிறதுனால அதை ஜெபித்துட்டு தினந்தோறும் அதை நம்பி நான் விசுவாசித்து கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் கூட நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் கூட ஸ்தோத்திரத்தோடு தான் விண்ணப்பங்களை ஏறெடுத்தார்கள் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்றால் தானியேலுடைய ஜெபத்தை ஒரே ஒரு உதாரணம் மட்டும் காண்பிக்கிறேன். ஒரு சாம்பிள் மாதிரி தான் நான் காண்பிக்கிறேன். இது எங்கும் நீங்கள் பார்க்கலாம், பல உதாரணங்கள் இருக்கிறது. நேரம் இல்லாதனால வெறும் ஒரு சாம்பிள். தானியேல் 6:10 ஜெபத்தோடு ஸ்தோத்திரம் கலந்து இருக்கிறது என்பதை காண்பிக்கிறதுக்கு. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பாருங்க, எப்போதும் பண்ணி வர்றானா 3 வேளை ஜெபம். எப்போதுமே அவனுக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபம். ஒருத்தர் சொல்றாரு, எப்படியும் ஒரு நாளைக்கு 3 வேளை கர்த்தருடைய பாதத்துல கண்ணீர் விட்டுறாங்க. நான் அப்படி அல்ல, எப்போதும் 3 வேளை ஜெபம் பண்றான்னா 3 வேளையும் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது இல்லை ஆண்டவர்கிட்ட. 3 வேளையும் அதே விண்ணப்பத்தை சொல்லி ஆண்டவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு மன்றாடிட்டு இருக்கிறது இல்லை, கிடையாது. எப்பொழுதும் ஜெபம் பண்றான் மட்டுமல்ல, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது தினம் 3 வேளையும் தன் தேவன் முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவனுடைய ஜெபத்தில் ஒரு முக்கிய காரியம் என்னன்னா ஸ்தோத்திரம் செலுத்துவது. ஜெபத்தில் நாம் என்ன பண்ணுகிறோம் பாருங்க, நாம் கேட்கிறது ஒரு பக்கம் இருக்குது, ஆனா இன்னொரு பக்கம் நாம் ஸ்தோத்திரம் செய்வது அதுவும் ஜெபத்தில் ஒரு பெரிய பங்கை வகிக்கிறது. கர்த்தர் நாம் கேட்டுக்கொண்டே இருப்பது மட்டுமல்ல, ஸ்தோத்திரம் செய்கிறோம். கர்த்தர் நாம் கேட்டதெல்லாம் செய்கிறபடினால நமக்கு அவருக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம். அவருடைய வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறபடினால ஸ்தோத்திரம் செய்கிறோம். சில காரியங்களை கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறோம், அது நிறைவேறும் என்கிற விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்கிறோம். இப்படி தானியேல் 3 வேளை கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செய்தானாம். பாருங்க, ஸ்தோத்திரம் என்கிற ஒரு காரியம் இருக்கிறதுனால தான் 10 தடவை கூட ஜெபம் பண்ணலாம். ஏனென்று சொன்னால் அங்கே ஜெபத்தில் ஸ்தோத்திரம் ஒரு பெரிய பங்கை வகிக்கிறது. அது எப்படி என்று காண்பிக்கிறேன். ஏன் ஸ்தோத்திரம் அல்லது துதி எப்போதும் ஜெபத்தோடு கூட சம்பந்தப்பட்டிருக்கிறது, ஜெபத்திலே வருகிறது என்பதை குறித்து சில காரியங்களை பார்ப்போம். ஏன் கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம்? மறுபடியும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துக்கு போவோம். ஏன் ஜெபத்திலே கர்த்தரை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் என்பதற்கு முதலாவது காரணம் என்னவென்றால், நாம் ஜெபத்துக்குன்னு வரும்போதே, விண்ணப்பம் செய்ய வரும்போதே எப்படி வருகிறோம்? கர்த்தரின் ஜெபத்தை கேட்க விரும்புகிறார், என்ற ஜெபத்துக்கு பதிலளிக்க விரும்புகிறார் என்கிற நிச்சயத்தோடு தான் வர்றோம். அதுவும் இல்லாம நம்முடைய தேவைகள், என்ன தேவைகள் எடுத்துட்டு வந்து கேட்கிறோம்? அவருடைய வார்த்தையில நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியங்களை கொண்டு வந்து, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆகவே எனக்கு தேவை என்று சொல்லி கேட்கிறோம். அப்ப அப்படி வரும்போது நிச்சயம் ரொம்ப அதிகமா இருக்குது. என்ன நிச்சயம்? என்ன கேட்கிறாரு, எனக்கு பதில் அளிக்கிறார் நிச்சயம் அதிகமா இருக்குது. அப்ப நான் ஜெபிக்க வரும்போதே, நான் ஜெபிக்க போகிற காரியம் நிச்சயமா எனக்கு வந்து கிடைக்கும், நிறைவேறும் என்கிற நிச்சயம் எனக்கு இருக்கிறபடினாலே, அந்த நிச்சயம் அதிகமா இருக்கிறபடினாலே நான் வரும்போதே என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே வருகிறேன். இன்னும் கேட்டா நான் எப்படி சொல்லுகிறேன்? நான் வரும்போதே எனக்கு ஏற்கனவே கிடைத்து விட்டதா எண்ணிக்கொண்டுதான் வர்றேன். ஆகவேதான் வரும்போதே நன்றியோடு வர்றேன். அதான் பாருங்க, அதனால்தான் வேதம் சொல்லுது, அவருடைய பிரகாரங்களில் நுழையும் போதே ஸ்தோத்திரத்தோட நுழைய சொல்லி, துதிகளோடு ஸ்தோத்திரத்தோடும் நுழைய சொல்லி. ஏன்னா அங்க நுழையும் போதே கெஞ்சிரத்தோடு நுழையக்கூடாது, நுழையும் போதே கண்ணீரோட நுழையக்கூடாது, நுழையும் போதே சந்தேகத்தோட நுழையக்கூடாது, நான் நுழையும் போதே செய்வாரோ செய்ய மாட்டாரோ, இன்னைக்கு போறோம் என்ன நடக்குமோ நடக்காதோ அப்படி நுழையக்கூடாது. நுழையும் போதே ஒரு நிச்சயம் உள்ளத்துல, நுழையும் போதே நான் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வந்திருக்கிறேன், கர்த்தரிடத்தில் விண்ணப்பிக்க போறேன், கேட்க போறேன். நான் கேட்ட காரியங்களை நான் நினைக்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக தான் அவர் செய்வார் என்கிற நிச்சயம் நமக்குள்ள இருந்ததுன்னா துதி நமக்குள்ளே வரும், துதி அதில் இருக்கும். அதனால்தான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்தும் போதே,
கேட்கும் போதே எப்படி கேட்கிறோம்? ஸ்தோத்திரத்தோட, நன்றி செலுத்திக் கொண்டே தான் கேட்கிறோம். கேட்கும் போதே அது நம்முடையது என்கிற எண்ணத்தோட தான் கேட்கிறோம். கேட்கிறதோட, கேட்கும் போதே அது எனக்கு சொந்தம், கர்த்தர் எனக்கு அதை வைத்திருக்கிறார்ங்கிற எண்ணத்தோடு தான் நாம் கேட்கிறோம். அது முதலாவது காரியம். இரண்டாவது, நான் கேட்ட பிறகு அதோட நின்றுறது கிடையாது. கேட்ட பிறகு அதோட நின்று விடுவது கிடையாது. கேட்ட பிறகு நான் ஒன்று செய்யறேன், கேட்ட பிறகு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஏன் என்று சொன்னால், கொலோசையருக்கு திருப்போம். கொலோசையர் 4:2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். என்ன அர்த்தம்? இது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் இருக்குது, ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இந்த இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடு விழித்திருங்கள்ன்றதுக்கெல்லாம் எவ்வளோ நான் வளர்ந்து வர்ற காலத்தில் என்ன அப்படி சொல்லியிருக்குதே. அப்ப எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறதா? நானே ஜெபம் பண்ணதே திருப்பி திருப்பி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறதா? ஒரு 10 தடவை சொன்னா ஒரு தடவை கர்த்தர் கேட்கணும்னு நினைக்கிறோமா? இல்ல 100 தடவை சொன்னா ஒரு தடவை கேட்கணும்னு நினைக்கிறோமா? ஒரு தடவை சொன்னாலே போதும், அவருக்கு 100 தடவை சொன்ன மாதிரி டக்குன்னு கேட்டுருது அவருக்கு. இந்த தேவனுக்கு போய் நான் 100 தடவை சொல்லிட்டு இருக்கணுமா அவருக்கு ஒரு தடவை கேட்கறது? எப்படி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறதுனா எப்படி? இடைவிடாமல் ஜெபம் பண்றதுனா என்ன? ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல விழித்திருப்பதுனா எப்படி? எப்படி என்று சொன்னால் பாருங்க, இதுதான் விசுவாசம் வேலை செய்ய வேண்டும் ஜெபத்துல. ஜெபம் என்கிறது ஒரு சாதாரண காரியம் இல்ல. தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். அதுல முக்கியமான காரியம் என்ன? விசுவாசம். ஏன் நம்ம கண்களுக்கு முன்பாக வைக்க வேண்டியதா இருக்குது, வாயில பேச வேண்டியதா இருக்குது, இருதயத்துல வைக்க வேண்டியதா இருக்குது, ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டியதா இருக்குது, ஏன் இப்படிலாம் பண்ண வேண்டியதா இருக்குன்னா, ஏன்னா இதெல்லாம் விசுவாசத்திலே ஒரு பங்கா இருக்கிறது. விசுவாசம் இப்படிதான் வேலை செய்கிறது. விசுவாசத்துல அல்லாமல் வேற எந்த விதத்திலும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. சும்மா கண்ணீர் விட்டே பெற்றுக்கொள்ள முடியாது, சும்மா கெஞ்சியே பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசத்துல தான் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் தேவனுடைய வாக்கு தத்தத்தின் அடிப்படையில் இருக்கிறது. வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறது, நம்புகிறது தான் விசுவாசம். அப்ப விசுவாசம் எப்படி வேலை செய்கிறது? விசுவாசம் எப்படி வேலை செய்யறதுன்னா, வந்து நிச்சயத்தோடு வந்து என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாருன்னு சொல்லி விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறது விசுவாசம். ஜெபித்து முடித்த உடனே எண்ணத்தை மாத்திக்கிறது கிடையாது. ஜெபித்து முடித்த உடனே சந்தேகத்தை உள்ள விடுறது கிடையாது. விசுவாசம் தொடர்ந்து கிரியை செய்ய வேணும், பதிலை பெற வேண்டும் என்றால். ஜெபித்து முடித்த ஆமேன் போட்ட உடனே கதையை மாத்தக்கூடாது. தொடர்ந்து என்ன பண்ண வேணும்? விசுவாசம் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவேதான் என்ன பண்ணுகிறது? விழித்திருக்கணும். நான் எதுக்கு விழித்திருக்கணும்? சந்தேகத்தை உள்ள விட்டுறாதபடிக்கு விழித்திருக்க வேண்டும். பயத்தை உள்ள விட்டுறாதபடிக்கு விழித்திருக்க வேண்டும். எள்ளளவாவது எந்த விதமான சந்தேகமோ பயமோ எந்த விதமான கேள்வியோ உள்ள நுழைந்து விடாதபடிக்கு நான் விழித்திருக்க வேண்டும். எப்படி விழித்திருக்கிறது? தொடர்ந்து இடைவிடாமல் நான் ஜெபம் பண்ண வேணும். ஜெபத்திலே ஸ்தோத்திரத்தோட கூட விழித்திருக்கணும்னா, ஜெபத்திலே நான் எப்படி விழித்திருக்கணும்? கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கும்போது இது நிச்சயமா எனக்கு நடக்கும், நிச்சயமா எனக்கு உண்டாகும் என்கிற காரியத்தை நான் இன்னும் அதிகமா எனக்குள்ள நான் வைக்க ஆரம்பிக்கிறேன். விழித்திருக்கிறேன், சந்தேகத்தை உள்ள விடாதபடிக்கு, எதுவும் வந்து கெடுத்து போடாதபடிக்கு, என் விசுவாசத்தை எதுவும் தடை செய்யாதபடிக்கு, இந்த விசுவாசம் ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்கும்படியாக, இந்த விசுவாசம் நன்றாய் கிரியை செய்யும்படியாக, இந்த விசுவாசம் மலைகளை பெயர்க்கக்கூடிய விதத்தில் செயல்படும்படியாக நான் என்ன பண்ணுறேன்? தொடர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். அதனால தான் சொல்லியிருக்கு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்திலே விழித்திருங்கள். ஜெபம் பண்ண பிறகு ரொம்ப விழித்திருக்கணும். எப்படி விழித்திருக்கணும்? சும்மா விழித்திருக்க கூடாது. நிறைய பேர் விழித்திருந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. பண்ணுங்க, என்ன நடக்குமோ தெரியலங்க, அவர் பண்ணாருங்க, இவர் பண்ணாருங்க, எல்லாரும் பண்ணாருங்க, அங்க எழுதி போட்டிருக்கேன், இங்க எழுதி போட்டிருக்கேன், எல்லா இடத்துலயும் எழுதி போட்டிருக்கேன், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நீங்க பார்க்க போறது இல்ல அப்படி இருக்கிற ஆளா இருந்தா. ஏனென்று சொன்னால் இப்பவே பார்க்கணும், கண்ணுக்கு முன்னால வச்சு நீங்கள் பெற்றுக்கொண்டதாய் பார்க்க வேண்டும். தான் விசுவாசம். பாருங்க, விசுவாசத்தை பயிற்சி பண்ணாம எல்லாத்தையும் பண்ண ரெடி, போஸ்ட் கார்டு எழுதி போட ரெடி, எங்கேயா போய் லைன்ல நிக்க ரெடி, எல்லா இடத்துலயும் போய் ஜெபம் பண்ணிட்டு வர்றதுக்கு ரெடி, அங்கேயும் இங்கேயும் அவரை இவரையும் தேடி ஓடுறதுக்கு ரெடி, எல்லா மனுஷரையும் நம்புறதுக்கு ரெடி, என்ன வேணா செய்யறதுக்கு ரெடி. அதை எடுத்துட்டு வாங்க, இதை எடுத்துட்டு வாங்க, இதை வாங்கிட்டு போங்க, அதை எல்லாத்துக்கும் ரெடி. நம்ம என்ன, நம்ம ஆளுங்க பாருங்க என்ன செய்ய சொல்றாங்களோ அதை செய்வாங்க. ஒரு அம்மா சொல்லுது 7 உபவாச ஜெபத்துக்கு வர சொன்னாருங்க, 7 சனிக்கிழமை. சரி போங்க, 7 சனிக்கிழமை ரெடி. ஜனங்க எதுக்கு 10 சனிக்கிழமை போக சொல்லுங்க, போவாங்க ஜனங்க, எல்லாத்துக்கும் ரெடி. ஆனால் ஜெபத்திலே ஸ்தோத்திரத்தோட விழித்திருங்கள்னா அதுக்கு மட்டும் ரெடி கிடையாது. அது என்ன பிரதர், வசனம் என்னமோ சொல்லுது பிரதர், ஆனா 7 நாள் உபவாசம் வச்சிருக்கிறாரு. 7 சனிக்கிழமை உபவாசம், 7 செவ்வாய்க்கிழமை உபவாசம், 7 வெள்ளிக்கிழமை உபவாசம். பாருங்க, எதையோ கொண்டாந்து இதுல கலக்குறோம். இது கிறிஸ்தவம், இது வேறங்க. இது உங்களுடைய ஜெபம் எப்படி பதிலளிக்கப்படுகிறது? உங்களுடைய ஜெபம் பதிலளிக்கப்படுகிறதுக்கு உங்களுடைய உபவாசம் காரணம் அல்ல,
உபவாசம் காரணம்னா அப்ப நம்ம யாருமே சாப்பிட முடியாது, உபவாசம் கடந்துகிட்டே கிடக்கணும். ஏன்னா நம்முடைய ஜபத்துக்கு பதில் உபவாசத்தின் மூலமா தான் வருதுன்னா தொலைஞ்சது, அவ்வளவுதான். எல்லாம் அப்படி ஒல்லியா இருப்போம். ஆனால் பிரசங்கியார்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் உபவாசம் காரணம் இல்லைன்னு. வேற ப்ரூஃபே தேவையில்லை. இப்படி சொன்னாதான் வழங்கும் ஜனங்களுக்கு. உபவாசம் காரணம் இல்லைங்க. கல்வாரி சிலுவை, இயேசுவின் ரத்தம், அவருடைய மிகுந்த காருண்யம், அவருடைய தயவு, அவருடைய அன்பு, அவருடைய கிருபை என்னுடைய ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கிறது, கொண்டு வருகிறது. வாக்கு மாறாத தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே நான் கேட்டுக்கொண்டதை நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற நிச்சயம் எனக்கு உண்டாயிருக்கிறது. இருக்கிறீங்களா? எதுக்கு உபவாசம் பண்றோம்? கத்திரத்துல கொஞ்சம் நேரத்தை செலவழிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா கத்தரை அறிஞ்சு கொள்ளலாம், இல்லைங்களா? என்னுடைய விசுவாசத்துக்கு அது ஏதுவா இருக்குது, கத்திற்குள்ள வளர்றதுக்கு எனக்கு ஏதுவா இருக்குது. ஒழிய சும்மா கிடந்து இந்த மாம்சீகமான நான் கத்திரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாமல் நான் உபவாசத்திலிருந்து எந்திரிக்கிறது பிரதர். அப்படி சொன்ன ஆள்லாம் எந்திரிச்சிட்டாங்க, நான் பார்த்திருக்கேன். அதனால நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கர்த்தருடைய மெத்தட் என்னன்னு கத்துக்குங்க. அப்ப கர்த்தருடைய மெத்தட் என்ன? கர்த்தர் என்ன சொல்றாரு? சரி, நீ ஜெபம் பண்ணும் போதே நன்றியோட வந்த இல்லையா? எதுக்கு நன்றியோட வந்த? ஏன்னா ஜெபம் பண்ணி கேட்க போறத கர்த்தர் கேட்கிறார், கர்த்தர் அதை கொடுக்க விரும்புகிறார், பதிலளிக்க விரும்புகிறார். இதுல கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. கர்த்தர் வாக்கு பண்ணதான் நான் கேட்கிறேன். ஆகவே எனக்கு நிச்சயம் இருக்குது, அதனால தான் நன்றியோட வந்த கேட்டேன். ஆமேன்னு சொன்ன பிறகும் இப்ப விழித்திருந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே விழித்திரு. ஜபத்துல வரும்போதெல்லாம் ஜபத்தினுடைய டோனை மாத்தக்கூடாது. இப்ப கர்த்தாவே நீர் எங்கே இருக்கிறீர்? கண் திறக்க மாட்டீரோ? காது உங்களுக்கு கேட்காதோ? என்றைக்கு என்னுடைய ஜபத்தை கேட்பீர்? ஆண்டவரே என்றைக்கு இறங்குவீர்? ஆண்டவரே இறங்கும் ஆண்டவரே. கிடையாது, ஜபம் டோனே மாறிடுச்சு. நேத்து நன்றியோட வந்து ஜபம் பண்ணியாச்சு, இன்னைக்கு இன்னும் வந்து கிடைக்கலன்னு ஆண்டவரை பிடிச்சி தொங்குறது போட்டு அப்படியே சிங்காசனத்தை பிடிச்சி. கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, நேத்து ஜெபம் பண்ண மாதிரியே இன்னைக்கும் பண்ணு. இன்னைக்கு என்ன பண்ணு? கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கிறிஸ்து இயேசுக்குள் எனக்காக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உடைய அன்புக்காக, காருண்யத்துக்காக, தயவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவைக்காக ஸ்தோத்திரம். எனக்கு எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் நீர் இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். என்னை கனவுகளை நீர் நனவாக்குகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். இதையெல்லாம் பெற்றுக்கொண்டதாக நான் என்னை காண்கிறேன். அந்த கனவு நனவாகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கு. இப்படித்தான் ஜெபத்திலே விழித்திருக்க வேண்டும். இருக்கீங்களா? அப்ப தொடர்ந்து முதல்ல வந்து ஏன் நன்றி அறிதல் அல்லது ஸ்தோத்திரம் ஏன் ஜெபத்துல கலகுதுன்னா, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறாருங்கிற நிச்சயம், பதில் அளிப்பாருங்கிற நிச்சயத்தினால நன்றி செலுத்துகிறோம். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு தொடர்ந்து ஏன் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்? அடுத்தடுத்து ஜெபம் பண்ணும்போது இதை குறித்து ஏன் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த நிச்சயத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்கிறோம். விசுவாசத்தை எதுவும் கெடுத்துறாதபடிக்கு தொடர்ந்து அதை தக்க வைத்துக் கொள்கிறோம். மூன்றாவது காரியம், தேவனுடைய தயவையும் அல்லது கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை எண்ணி பார்க்கும்போது அப்போதான் ஸ்தோத்திரமும் துதியும் வருகிறது. ஒருவன் கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டு துதித்துக் கொண்டிருக்கிறான்னு சொன்னா அவனுடைய தியானம் எல்லாம் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதிலே இருக்கிறது என்று அர்த்தமாகிறது. அவன் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் யோசிச்சுட்டு இருக்கிறனால தான் அவன் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறான். திருப்பவும் சில சாம்பிள் ஸ்கிரிப்சர்ஸ் வாசிக்கிறேன், நிறைய இருக்குது, ஒரு சிலது மட்டும் வாசிக்கிறேன். 106வது சங்கீதம் 1வது வசனம், 106:1, அல்லேலூயா கர்த்தரை துதியுங்கள். ஏன் துதிக்கணும்? அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க சங்கீதம் முழுக்க வாசித்து பாருங்க, இதுதான் கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். இதுதான் பாருங்க தீம். சங்கீதம் முழுக்க தான் இருக்கு, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். சிலருக்கு துதிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏனென்றால் கர்த்தர் நல்லவர்ங்கிறத அறியாம இருக்கிறார்கள். ஆகவே தான் துதி வரமாட்டேங்கிறது, ஸ்தோத்திரம் வரமாட்டேங்கிறது. நம்முடைய தியானம் எல்லாம் கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், ரெண்டும் ஒன்னா போது பாருங்க. அவர் பெரியவரா இருந்து நல்லவரால் எனக்கு ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. அவர் பெரியவரா இருந்து நான் என்ன பண்றது? அவர் பெரியவர், அவ்வளவுதான். எனக்கு என்ன பண்றாரு? ஒண்ணும் கிடையாது. அவர் நல்லவரா இருந்து பெரியவரா இல்லைனாலும் பிரச்சனை. அவர் நல்லவரா இருக்காரா ஒண்ணும் செய்ய முடியாது, அவருக்கு பலன் இல்ல, சக்தி இல்லைன்றோம். அவர் நல்லவராகவும் இருக்கணும், பெரியவராகவும் இருக்க வேண்டும். ஆகவே அவர் நல்லவராகவும் பெரியவராகவும் இருக்கிறபடினாலே எனக்கு எல்லாம் கூடும் என்கிற எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது. ஆகவேதான் அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் மகத்துவமானவர், அவர் தயவுள்ளவர், அவர் இரக்கம் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். எண்ணி பார்க்க பார்க்க நம்முடைய தியானமாய் இருக்கும் போது துதி உண்டாகிறது. 118வது சங்கீதம் 118:29, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை
என்றும் உள்ளது. பாருங்க, கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர். இதுதான் என்னுடைய பிரசங்கத்தினுடைய மைய கருத்தா இருக்கிறது. எந்த பிரசங்கம் எடுத்தாலும் கர்த்தர் நல்லவர் தான் சொல்லுவேன் நான். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்றால் என்ன? அந்த நல்லவர்ங்கிற வார்த்தையில அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய மன உருக்கம், அவருடைய தயவு, அவருடைய காருண்யம் எல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது. அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அடக்கிய வார்த்தை தான் நல்லவர் என்கிற வார்த்தை. காட் இஸ் குட் என்று சொல்லுகிறோம். அந்த குட்னஸ் ஆஃப் காட், அந்த குட்னஸ் என்கிற வார்த்தையில, குட் என்கிற வார்த்தையில அவருடைய அன்பு, கிருபை, தயவு, இரக்கம், மன உருக்கம், காருண்யம், தயவு எல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது. பாருங்க, அவர் அப்பேற்பட்ட தேவன். அவரிடத்துல தான் எனக்கு எல்லாம் வருகிறது. அவரால் தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். வேதவசனம் சொல்லுது, the goodness of the Lord leads me to repentance. ரோமர் 2 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய தயவு தான் என்னை மனம் திரும்புவதற்கு நேராக நடத்தினது என்று சொல்லுகிறது. மத்தேயு 7 அதிகாரம் 11 வசனத்தில் வாசிக்கிறோம், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க ஆரம்பித்திருக்கும் போது உங்கள் நல்ல பரலோக பிதா இருக்கீங்களா, அவர் நீங்கள் கேட்டுக்கொள்கிறவர்களை உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப என்னுடைய நல்ல பரலோக பிதா அவர் இருக்கிறார். அவரிடத்துல தான் எல்லாம் வருகிறது. யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இப்படி வரல, எப்படி வருது? இப்படி வருது. அதனால தான் இப்படி நீட்டிட்டே இருக்கக்கூடாது. கைய எங்க நீட்டணும்? ஆராதிக்க, ஸ்துதிக்க, ஸ்தோத்திரம் பண்ண வரும்போது என்ன பண்ணுகிறோம்? கையை எங்க உயர்த்துகிறோம்? மேல உயர்த்துகிறோம். ஆபிரகாம் சொன்னான் அந்த ராஜாக்கள்லாம் ஒரு பெரிய யுத்தம் பண்ணி ஜெயித்து வந்த பிறகு ஆபிரகாம் அவர்களுக்காக போய் யுத்தம் பண்ணி ஒரு பெரிய யுத்தத்துல ஜெயித்து அவர்கள் இழந்த வெள்ளியும் பொண்ணு மக்கள் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்தானா. கொண்டு வந்து திருப்ப கொடுத்தா அவங்க சொல்றாங்களாம், ஐயோ பெரிய ஆள்யா நீ, நாங்க எங்க மக்களை மட்டும் எடுத்துக்கிறோம், நீ வெள்ளி பொண்ணெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி குவிச்சு வச்சிருக்குதான். ஆபிரகாம் சொல்றான், இல்ல எடுத்துக்கொண்டால் நாளைக்கு நீங்க தான் ஆபிரகாம பணக்காரனாக்கணும்னு சொல்லுவீங்க. என்னுடைய கரத்தை நான் கர்த்தருக்கு முன்பாக தான் நீட்ட வேண்டாம், கர்த்தருக்கு முன்பாக உயர்த்துவேன். அங்கதான் என் கரம் உயர்த்தப்பட்டிருக்கு. ஒரு காரியம் பாருங்க, நிச்சயமா அவனுக்கு தெரியுது, எல்லாம் அங்கிருந்தா வருது. கர்த்தர் கொடுத்தாதான் எனக்கு வந்து கிடைக்கும். அப்ப இங்க இருக்கிற விசுவாசிகள் எப்படி இருக்க, எனக்கு ஏதாவது கிடைக்கணும்னா எங்க இருந்து வரணும்? எங்க மாமா செஞ்சாரு, எங்க சித்தப்பா செஞ்சாரு, அவர் ஒண்ணுமே செய்யல பாருங்க, செய்யறேங்கிறாரு ஆனா செய்ய மாட்டேங்கிறாரு. மனசு வரமாட்டேங்குது பிரதர். அது ஒன்னும் ஆச்சரியம் இல்லையே பிரதர், எனக்கு வராது. அது மனசு எப்படி வரும்? மனுஷனா இருக்கிறவனுக்கு மனசு வராது. கர்த்தர் தான் தயவு உள்ளவருங்க. ஜனங்கள் வந்து பாரு, கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்காங்க. கர்த்தரை நம்புறதுக்கு பதிலா எல்லா மனுஷனையும் நம்பி இருக்கிறது. அப்புறம் அவர் செய்யல, இவர் செய்யல, இன்னார் செய்யல, அவர் செய்யல, இதே தான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. கர்த்தரை நம்புனீங்கன்னா எந்த மனுஷனையும் குறை சொல்ல வேண்டியதில்லை, யாரையும் நோக்கி பார்க்க கூட வேண்டியதில்லை, கையை எப்படி நீட்ட வேண்டியதில்லை. கையை எப்போ எப்படி நீட்டிட்டு இருக்கலாம்? மேல நீட்டி கொண்டிருக்கலாம். அதுதான் ஆராதனை. அப்ப எல்லா நன்மையான எல்லா ஈவும் எங்க இருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. அப்ப எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க போகிற எல்லா நன்மைகளும், எல்லா ஆசீர்வாதங்களும் எந்த மனுஷனால அது உண்டாக முடியாது. எந்த மனுஷனும் நமக்கு ஒன்றும் தரப்போறது இல்லை, இல்லையா? அது ஃப்ரீயா தரோம், இது ஃப்ரீயா தரோம். நம்பவே நம்பாதீங்க, எதுவும் ஃப்ரீயா யாரும். எனக்கு டெய்லி இமெயில் வருது, இத்தனை கோடி உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கோம், உடனே தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொண்டீங்கன்னா என்ன சொல்றான்? ஒரு 5 லட்சம் கொடுங்க, டெல்லி வரைக்கும் போயிட்டு வரணும், வேலை இருக்குங்கிறான். ஏமாத்து பேர் யாரும் வந்து நமக்கு ஒன்றும் தரப்போறது இல்லை. எனக்கு ஏன் அவன் 100 கோடி தரணும்? அவன் தரமாட்டான். என்னுடைய ஆண்டவர் ஒருத்தர் மட்டும்தான் தர்றாரு. யாரும் தரமாட்டாங்க பாருங்க. ஆண்டவர் ஒருத்தர். மனுஷன் யாராவது கொண்டு வந்து தந்தா ஆண்டவரே அவனுக்கு உள்ளத்துல அசைஞ்சு ஆண்டவரே அவனை தர வச்சால் ஒழிய ஒரு மனுஷன் தரவே மாட்டான் பாருங்க. ஆகவே மனுஷன் பின்னால ஓடுறது கிடையாது, கர்த்தர் பின்னால ஓடுகிறோம். ஏன் என்று சொன்னால் அதனால தான் சொல்லி தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடுங்க. அவர் பின்னால போ, அதான் நான் போதிக்கிறது. நாங்க போதிக்கிறது பணத்து பின்னால போ, மனுஷன் பின்னால போ, அதை தேடு, இதை தேடல. கர்த்தருடைய பின்னால போ, கர்த்தரை நாடு, கர்த்தரை தேடு, கர்த்தரை அறிந்து கொள். முதலாவது அவருடைய ராஜ்யத்தின் நீதியை தேடும் போது எல்லாம் கூட கொடுக்கப்படும். இதுதான் இங்கே பிரின்சிபல். அப்ப எல்லாம் அங்கிருந்து வருகிறதுங்க. அப்ப எல்லா நன்மைக்கும் ஊற்று காரணருமாய் அவர் இருக்கிறார். இருக்கீங்களா? இப்ப திருப்பியும் பிலிப்பியர் 4 அதிகாரத்துக்கு செல்வோம். என்ன சொல்லுகிறேன்? கர்த்தருடைய தயவை எண்ணி பார்க்கும்போது, அவருடைய காருண்யத்தை எண்ணி பார்க்கும்போது, அவர் பெரியவர் என்பதை எண்ணி பார்க்கும்போது துதி ஸ்தோத்திரம் நமக்குள்ள இருந்து உண்டாகிறது. 4 அதிகாரம் 6 வசனத்தை வாஸ்தவம் இல்லையா? 7 வசனம், அப்பொழுது எப்பொழுது ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது, கவலையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஸ்தோத்திரத்தோட கூட ஜெபிக்கும் போது
அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். யாராவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? பிரச்சனை இருக்கிற நேரத்தில் எப்படி ஜெபம் பண்ண வேணும்? கவலையெல்லாம் தூக்கி தூரமா வச்சுட்டு ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தை ஏறெடுத்து உள்ளத்தில் கர்த்தர் என்ற ஜெபத்தை கேட்கிறார், அவருடைய வாக்குத்தத்தம் இப்படி கூறுகிறது என்கிற நிச்சயத்தை உள்ள வைத்து விட்டு ஜெபத்தை ஏறெடுத்து விட்டால் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இப்ப பாருங்க, கடைசியாக சகோதரரே ஒரு காரியத்தை இங்க காண்பிக்க போகிறேன். இந்த வசனத்தை பலமுறை பார்த்திருக்கிறோம், ஒரு காண்பிக்காத ஒரு காரியத்தை இன்று காண்பிக்கிறேன். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ள விளைவுகளோ, ஒழுக்கம் உள்ள விளைவுகளோ, நீதி உள்ள விளைவுகளோ, கற்புள்ள விளைவுகளோ, அன்புள்ள விளைவுகளோ, நற்கீர்த்தி உள்ள விளைவுகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். பாருங்க, இங்க பலவித குணாதிசயங்கள் சொல்லப்பட்டது. உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ், இல்லையா? அந்த புகழ் எதுவோன்ற வர வார்த்தையில ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னு சொன்னா பிரைஸ் வர்தி, திங்ஸ் தட் ஆர் பிரைஸ் வர்தி. பிரைஸ் வர்தினா எவைகளை குறித்து நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமோ அப்படிப்பட்ட காரியங்களை மனதிலே வையுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் வர்தி திங்ஸ். எதை பற்றி சிந்திக் கொள்ள வேண்டும்? சிந்தித்திருக்க வேணும். அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்க என்று சொல்லியிருக்கேன். எவைகளையே? உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், இப்படிப்பட்ட காரியங்களை சிந்தித்துக் கொள்ளணும். ஏன் இவைகளையே சிந்தித்துக் கொள்ள வேணும்? ஏன்னா இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது என்ன உண்டாகிறது? துதி உண்டாகிறது. ஏனென்றால் புகழ் எதுவோன்னு சொன்னா பிரைஸ் வர்தி. இதெல்லாம் பிரைஸ் வர்தி. இதெல்லாம் ஸ்தோத்தரிக்க நம்மை தூண்டுகிற காரியங்கள். அப்ப இந்த உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம் இதெல்லாம் எங்க இருக்குது? நான் சொல்லுகிறேன், ஒரே இடத்துல தான் இருக்குது. கர்த்தர் இடத்துல தான் இருக்குது. கர்த்தர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கும் போது அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர், அவர் எவ்வளவு நீதி உள்ளவர், அவர் எவ்வளவு ஒழுக்கம் உள்ளவர், அவர் எப்படி கற்புள்ளவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் சொன்னது மாற மாட்டார், சொன்னது நிச்சயமாய் செய்வார். அவர்தான் கற்புள்ளவர், அவர்தான் உண்மை உள்ளவர், அவர்தான் நீதி உள்ளவர், அவர்தான் ஒழுக்கம் உள்ளவர், அவர்தான் இந்த எல்லா பண்புகளையும் தனக்குள்ளே வைத்திருக்கிறவர். அப்ப அவரை நான் நோக்கி பார்க்கும்போது these excellent virtues of God are praiseworthy. இவைகள் எல்லாம் என்னை ஸ்தோத்தரிக்க தூண்டுகிற காரியங்கள். நாம் எதையோ நினைச்சிட்டு இருக்கிறனால தான் ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது. கர்த்தரை நினைத்து பார்க்கும்போது அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர் என்பதை எண்ணி பார்க்கும்போது நிச்சயமாய் கர்த்தரை நாம் துதிக்க முடியும். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே கர்த்தரை இப்படி எண்ணி பார்த்து அவருடைய தயையும் கிருபையும் எண்ணி பார்த்தே அவரை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இருக்கீங்களா? சரி, அடுத்ததுக்கு செல்வோம். 4வது காரியம், உங்களுடைய ஆசீர்வாதங்களை எண்ணி பாருங்கள், உங்களுடைய விசுவாசம் பெருகும். Count your blessings and then your faith will increase. நீங்கள் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களை எண்ணி பாருங்கள். எண்ணி பார்த்து கொண்டே இருக்கும்போது உங்களுடைய விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். பாருங்க, உங்களுடைய விசுவாசங்கள், நீங்கள் என்ன பெற்றிருக்கிறீர்கள் என்பதை எண்ணி பார்க்க சொல்லி இருக்கிறது. ஏசாயா 63ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் எங்களுக்கு செய்திருந்த எல்லாவற்றுக்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். கர்த்தர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், ஏது செய்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்த்து என்னுடைய கரங்களை கர்த்தருக்கு முன்பாக உயர்த்தி நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தரை இன்னும் அதிகமாய் நான் துதிக்க எனக்கு இன்னும் அதிகமாய் விசுவாசம் உள்ளத்திலே பெருக ஆரம்பிக்கிறது. அப்ப ஜெபம் பண்ணி ஆமேன் போட்டதுக்கும் ஜெபத்துக்கு பதில் என் கையில வந்து கிடைக்கிறதுக்கும் இடையில உள்ள வேலையில நான் என்ன பண்ண வேண்டும்? இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்ப என்ன பண்ணி ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கணும்? என்னுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் எண்ணி ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஒண்ணு, அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு தயவுள்ளவர், அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை எண்ணி ஸ்தோத்தரிக்க வேணும். இன்னொன்னு, அவருடைய ஆசீர்வாதங்களை எண்ணி நான் கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்க வேண்டும். அடுத்தது 4வது, ஜெபித்து நாம் ஸ்தோத்தரிக்கும் போது நம்முடைய எல்லா எண்ணங்களும், நம்முடைய மனது முழுவதுமே, உள்ள முழுவதுமே நாம் எதை விரும்பி கேட்டிருக்கிறோமோ அதன் மீது கவனத்தை செலுத்த உதவுகிறது. நம்முடைய ஜெபத்துக்கு பதில் என்னவோ அதன் மீது நம்முடைய கவனத்தை செலுத்த உதவுகிறது. நம்முடைய பிரச்சனைக்கு பதிலாக அதன் மீது கவனத்தை செலுத்த துதி நமக்கு உதவுகிறது. அதனால தான் துதிக்க வேண்டும். ஏன் துதிக்க வேண்டும்? ஏன் துதியும் ஜெபமும் எப்போதும் ஒன்னா கலந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் எதை விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ
அந்த காரியங்கள் மேல நம்முடைய கவனத்தை செலுத்த துதியும் ஸ்தோத்திரம் உதவுகிறது. பிரச்சனையின் மேலதான் கவனம் போகுது நிறைய நேரம். பாருங்க, மாம்ச பிரகாரமா பாத்தீங்கன்னா பிரச்சனை தான் முன்னால இருக்குது. சரீர பிரகாரமா பாத்தீங்கன்னா பிரச்சனை முன்னால இருக்கு. வியாதி முன்னால இருக்குது, வறுமை முன்னால இருக்குது, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை 1000 பிரச்சனை முன்னால கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதான் பாருங்க. அதனால அது முன்னால இருக்குதுன்னா அது ஆச்சரியமே இல்லை, அதுதான் இருக்குது முன்னால. ஆனால் நான் கதவை மூடி நான் ஜெபத்தில் இறங்கும் போது, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது, எனக்கு முன்னால் அந்த பிரச்சனைகள் இல்லை, என்னுடைய வறுமை இல்லை, என்னுடைய சுகவீனம் இல்லை, என்னுடைய பலவீனம் இல்லை, எனக்கு இருக்கிற 1000 உபத்திரங்களும் பிரச்சனைகளும் இல்லை. கதவை மூடி நான் ஜெபிக்கும் போது எனக்கு முன்னால் என்ன இருக்குது? தேவனுடைய வாக்கு தத்தங்கள், தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபை, அவருடைய காருண்யம், இவைகள் தான் எனக்கு முன்னால் இருக்கிறது. இவைகளை எண்ணி நான் துதிக்கும் போது என்னுடைய பதிலே எனக்கு முன்னால் இருக்கிறது. கர்த்தரை நான் துதிக்கும் போது என் வாயில் என்ன சொல்லுகிறேன்? கர்த்தாவே, நான் கேட்ட இந்த காரியத்தை எனக்கு நீர் தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், அதை எனக்கு சொந்தமாக்குகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் நான் சொல்லும் போது என்னுடைய பதிலையே எனக்கு முன்னாலே நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். அதனால்தான் பாருங்க, 1 தெசலோனியருக்கு திருப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எப்படி செய்வது? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நிறைய பேர் இதை வாசித்து விட்டு எல்லாவற்றுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்க பிரதர் அப்படின்றாங்க. எல்லாவற்றுக்காகவும் வியாதிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வறுமைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேலை போனதுக்காக ஸ்தோத்திரம், வேலை வந்ததுக்காக ஸ்தோத்திரம், நல்லா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், கெட்டதுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம், தீமைக்காகவும் ஸ்தோத்திரம். ஒருத்தர் சொல்றாரு, நன்மைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், தீமைக்காகவும் ஸ்தோத்திரிக்க வேண்டாமா? அதுவும் பைபிள்ல இருக்கின்றாரு. எல்லாத்துக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். பாருங்க, வேத வசனம் திட்டவட்டமா சொல்லுது எது கர்த்தரிடத்திலிருந்து வருது, எது வேற எங்கிருந்து வருதுன்னு. கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது எல்லாம் நன்மையான ஈவுகள். அது மட்டும் தான் கர்த்தரிடத்துல வருது. கிளீனா பிளாக் அண்ட் ஒயிட் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். நன்மையெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வருது, தீமையெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வர்றது கிடையாது. அநேக நேரத்தில் நம்ம தலையை இழுத்து போட்டுக்கிறோம். அநேக நேரத்தில் பிசாசானுடைய கிரியை அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. தீமை உலகத்தில் ஏராளமா நிறைஞ்சிருக்குது, வந்து சேருது நமக்கு. ஆனால் நன்மைகள் தான் கர்த்தர் நமக்கு அனுப்பின காரியங்கள். அப்ப நன்மைக்காக தான் கர்த்தரை ஸ்தோத்திரம், எல்லாத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்ல. பட்னியா இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்ல, ஆகாரத்துக்காக தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகாரத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் இல்லையா? அப்ப எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எல்லாவற்றுக்காகவும்ன்றதை விட மிகவும் வித்தியாசமான ஒரு காரியம். Lot different from thanking God for everything. This is thanking God in everything. கர்த்தருக்கு எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறது, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறது என்று டோட்டலா வித்தியாசமான ஒரு காரியம். எல்லாவற்றிலும் எப்படி ஸ்தோத்திரம் செலுத்துகிறது? எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில கர்த்தருக்கு நாம ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம். ஒருவேளை பிரச்சனைகள் இருக்கலாம், வியாதியில இருக்கலாம், துன்பத்தில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம். ஆனா அதன் மத்தியிலையும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, பிலிப்பியருக்கு எழுதுகிறார் அவர். அங்கதான் சொல்றாரு, எதை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் சொல்றாரு இல்லையா? அந்த நிருபம் எங்கிருந்து எழுதப்பட்டது, யார் எழுதுறதுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிலிப்பி பட்டணத்துக்கு பவுலப்போஸ்தலன் வந்து அங்க சுவிசேஷத்தை அறிவித்து, ஐரோப்பாவிலே இந்த பட்டணத்துல தான் முதலாக சுவிசேஷத்தை அறிவித்து அங்க ஒரு சபையை ஸ்தாபித்து எல்லாம் செய்தார். முதல்ல வந்தப்போ அங்க பெரிய வம்ப ஆரம்பிச்சிருச்சு. அவர் பிடிச்சி ஜெயில போட்டாங்க பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அங்க ஜெயில இருந்து கொண்டு என்ன பண்றாராம், பாடி தேவனை துதித்தாரலாம் அப்போஸ்தலர் பவுலும் சீலாவும். அங்க ஜெயில மீட்டிங் வைக்கிறதுக்கு டைம் அது. ஜெயில கர்த்தரை பாடி துதித்தார்களாம். அதுதான் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள்ன்றதுக்கு அர்த்தம். ஜெயில இருக்கிறாங்க, அடிபட்டு இருக்கிறாங்க, துன்பப்படுத்தப்படுகிறார்கள். இவங்க ஒன்றும் கிரிமினல்ஸ் இல்லை, ஆனா ஜெயில தூக்கி போட்டிருக்கிறாங்க. அநியாயமாய் அவர்களுக்கு எதிராக செய்யப்படுகிறது. ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை அவர்கள் ஸ்தோத்திரிக்கிறார்கள். அங்கிருந்து கர்த்தர் அவர்களை விடுவிக்கிறார். விடுவித்ததன் மூலமா அந்த ஜெயிலர், அந்த காவலாளியும் அவனுடைய குடும்பம் முழுவதுமாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளையா மாறுறாங்க. பிறகு அவர்களுக்கு விடுதலையும் கிடைக்குது. இதெல்லாம் குறித்து வாசிக்கிறோம். அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பவும் ஜெயில இருந்து எழுதுறாரு. இப்ப ரோமாபுரியில ஜெயில இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, என் கதையெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஜெயில எப்படி நடந்துகிட்டேன், நீங்க இப்ப ஜெயில வெளியே இருக்கிறீங்க, ஆனால் நல்லா நடந்துங்க. எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தை கர்த்தருக்கு ஏறிடுங்கள். ஜெயில இருக்கிறதுனால அழுதுட்டு இருக்காதீங்க. நான் அழுதுகிட்டு இல்ல. அவர் சொல்றாரு, ஜெயில இருந்துகிட்டு வெளியில இருக்கவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாரு. சாதாரணமா வெளியில இருக்கவன் தான் உள்ள இருக்கவனுக்கு ஆறுதல் சொல்லணும். போய் பிரியாணி பொட்டலம் வாங்கி கொடுத்து கவலைப்படாது இதை பற்றி. இவர் அங்கிருந்து லெட்டர் எழுதுறார், கவலைப்படாதீர்கள். ஒன்றை குறித்தும் எங்க இருந்து வந்திருக்குப்பா லெட்டர்னா, ஜெயில இருந்து வந்திருக்குது. யார் ஒரு ஜெயில ஒரு விசேஷமான ஒரு ஆள் இருக்கிறாரு,
சிறை காவல்ல வைக்கப்பட்டிருக்கிறார், ரோமாபுரியில வைக்கப்பட்டிருக்கிறாரு. அவருடைய உயிருக்கே ஆபத்து என்கிற நிலையில் அவர் இருக்கிறாரு. இருந்தாலும் அங்க இருந்துகிட்டு ஒரு லெட்டர் எழுதுறாரு, ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள். என்ன வார்த்தைகள் பாருங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவனுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குதா? நான் சொல்லுகிறேன், இருக்கிறது என்று சொல்லி. கிறிஸ்தவர்கள் யார்? ஒன்றை குறித்தும் கவலைப்படாத இருக்கிறவர்கள். கிறிஸ்தவர்கள் யார்? எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறவர்கள். கர்த்தர் மேல அவர்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை. கர்த்தருடைய திட்டம், நோக்கம், சித்தம் இவையெல்லாம் அவர்கள் எண்ணி பார்க்கிறார்கள். கர்த்தர் நல்லவர் என்கிற ஆழமான நிச்சயம் அவர்களுக்குள்ள இருக்குது. நடக்கிறது தீமை போல தெரியுது, அவங்களுக்கு தெரியும் கர்த்தர் எனக்கு ஒருபோதும் தீமையை செய்கிறவர் கிடையவே கிடையாது. அந்த சூழ்நிலையிலும் அவர்கள் எதை பார்க்கிறார்கள்? கர்த்தர் நல்லவர் என்கிறதான் பார்க்கிறாங்க. கர்த்தருடைய சித்தம், நோக்கம், திட்டம் இதெல்லாம் நிறைவேறுகிறதை காண்கிறார்கள். கர்த்தருடைய கரத்தை எங்க காண்கிறார்கள்? கர்த்தருடைய பிரசன்னத்தை எங்க காண்கிறார்கள்? அங்கிருந்து தான் எழுதுகிறார், ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள். அப்ப எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளா காத்துக்கொள்ளும் சொல்றாரு. பிறகு இந்த நல்ல காரியங்களை குறித்தே சிந்தித்து கொண்டிருங்கள் சொல்கிறார். அப்புறம் 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அதை தொடர்ந்து வருகிறது. பிலிப்பியர் 4:9 நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். எப்படி சொல்றாரு பாருங்க. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற அவைகளையே செய்யுங்கள். அப்ப என்ன அர்த்தம்? நான் எப்படி செய்யறேன்னு பாத்தீங்க நீங்க? நான் என்ன செய்யறேன்னு பாத்திருக்கீங்க இல்லையா? நான் ஜெயில இருக்கப்போ எப்படி இருந்தேன், அங்க உள்ள எப்படி இருந்தேன், வெளியே எப்படி இருந்தேன், எல்லாம் நல்ல காரியங்கள் நடக்கும்போது எப்படி இருந்தேன், காரியங்கள் அவ்வளவு நல்லா நடக்காத போது நான் எப்படி இருந்தேன், எனக்கு எதிராக காரியங்கள் திரும்பும் போது நான் எப்படி இருந்தேன், எனக்கு சாதகமாக காரியங்கள் இருந்தபோது எல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க. என்னுடைய பிஹேவியரை நீங்க பார்த்திருக்கீங்க. எனக்கு நன்மை நடக்கும்போது தீமை நடக்கும்போது எல்லாவற்றிலும் நான் எப்படி இருந்தேன் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். நான் எப்படி இருந்தேனோ அப்படி இருங்கள் என்று சொல்லுகிறார். இன்னும் கொஞ்சம் வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்க. 11ஆம் வசனம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். இப்ப நிறைய பேருடைய புதிங்கால நசுக்க போறோம். வாங்க நிறைய பேர், என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க? சிலர் சொல்றாங்க பவுல் அப்போஸ்தலன் பாருங்க எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க சொல்லி இருக்கிறார். இதை எடுத்துக்கொண்டு நிறைய பேர் தங்களுடைய தரித்திரத்துக்கெல்லாம் நியாயப்படுத்தி அங்கே சொல்றாங்க, தரித்திரத்தில் இருந்தாலும் நான் மனரம்யமா இருந்திருந்தோம் பிரதர், இதே போதும்னு நான் இருந்திருந்தோம். அப்படி இல்லை சொல்றாரு பாருங்க. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எல்லாவற்றிலும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கும், பட்னியாயிருக்கவும், பூரணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். நான் கேட்கிறேன், உங்களுக்கு பட்னியா இருக்க ஏதாவது ஸ்பெஷல் ட்ரைனிங் தேவையா? அப்படி தேவையா இருந்தால் இது ஒரு பெரிய ஒரு வேர்ச்சு என்று சொன்னால், பட்டினியா இருக்க போதிக்கப்பட வேண்டும் என்றால் அதுக்கு பெரிய ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி தேவை, அதுக்கு பெரிய காரியம் தேவைன்னு சொன்னா, பட்டினியா இருக்கிறவர்கள் தான் இன்னைக்கு பெரிய ஆவிக்குரியவர்கள். ஏன்னா அவங்க எங்கேயோ ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க பட்டினியா இருக்கிறதுக்கு. என்ன சொல்லி இருக்கு? போதிக்கப்பட்டேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கொஞ்சம் கவனிக்க வேண்டும். போதிக்கப்பட்டேன் என்ன அர்த்தம்னா, தாழ்ந்து இருக்கும் போது, நான் பட்டினியா இருக்கும் போது, குறைவுபடும் போது, அப்புறம் நிறைவா இருக்கும் போது, திருப்தி அடையும் போது, எல்லா சூழ்நிலையிலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று போதிக்கப்பட்டேன். அதான் சொல்றாரு. நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் என்னுடைய நடக்கை, என்னுடைய ரெஸ்பான்ஸ் அந்த சூழ்நிலையில் எப்படி இருக்க வேண்டும், இதுக்கு நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி இருக்க வேண்டும்? என்கிட்ட இல்லாம இருக்கும்போது எப்படி இருக்க வேண்டும்? இல்ல இல்ல இல்லன்னு போய் ஊரெல்லாம் சொல்லிட்டு வர்றதா? அப்படி இருக்குல்ல. கொஞ்சம் வாயை மூடிட்டு கதவை அடிச்சிட்டு கத்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இதை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். எப்படி இருக்க வேண்டும் என்று நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு நல்லா தெரியும், எனக்கு ட்ரைனிங் இருக்குன்றாரு. இவர் நான் இன்னைக்கு இல்லாம இருக்கிறேன், பட்டினியில இருக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதுவே போதும் எனக்கு. அப்படி சொல்லல. எனக்கு பட்டினி நேரிடும் போது, தாழ்ந்திருக்கும் போது, குறைவுபட்டிருக்கும் போது, ஏதோ சில சூழ்நிலைகளால இப்படி ஜெயில கிடக்கிறதுனால, கிறிஸ்துவனத்தை உபத்திரவப்படுறதுனால, சில காரியங்கள் எனக்கு சரியா சாதகமா அமையாத இருக்கிற நேரத்தில், துன்பப்படுகிற வேளையில நான் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டேன். அங்க சிறைச்சாலையில் பிரியாணியை கொடுத்தாங்க உங்களுக்கு, இதுதான் சொல்றாரு. எனக்கு சாப்பாடு சரியில்லைன்னா கூட எனக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு தெரியும். அங்க சாப்பாடு சரியில்லைன்னா கூட நான் கர்த்தரை யோசித்து பார்க்கிறேன், கர்த்தரை எண்ணி பார்க்கிறேன், அவருடைய வாக்குத்தத்தங்களை எண்ணி பார்க்கிறேன், அவரை துதிக்கிறேன், மனரம்யமா இருக்கிறேன் எனக்குள்ள. ஏன்னா கர்த்தருடைய சித்தம், நோக்கம், திட்டம் எல்லாம் எனக்கு கொஞ்சம் விளங்குது. கர்த்தர் எனக்கு நன்மையை மாத்திரம் தான் செய்வார் என்பது எனக்கு திட்டவட்டமாய் தெரிகிறது. ஆகவே எனக்குள்ள ஒரு மனரம்யமும் திருப்தி எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்புறம் 13ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகவே 11-12 வச்சு
பட்னியை பிரசங்கிக்கிறவர்கள், தரித்திரத்தை ப்ரமோட் பண்ணுகிறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 13ஆம் வசனத்தையும் கொஞ்சம் வாசிக்கணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்புறம் 19ஆம் வசனத்தில் சொல்கிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்ப அவர் குறைவை நம்புறது இல்லை, அவர் தரித்திரத்தை நம்பவில்லை, அதை அரவணைத்துக் கொள்ளவில்லை, அதை எடுத்துக்கொள்ளவில்லை, இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லவில்லை, இதுல மனரமியமா திருப்தியா இருன்னு சொல்லவில்லை. கர்த்தர் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் சந்திப்பார் என்று தான் சொல்றாரு ஒழிய குறைவிலே விட்டுவார் நீ அப்படி மனரமியா இருக்க மனரமியமா இருக்க கற்றுக்கொள்ளுன்னு சொல்லவில்லை, கிடையாது. ஆனால் சில வேளைகளில் கிறிஸ்துவ நிமித்தமாக நாம் துன்பப்படுகிற வேளையில, கிறிஸ்துவுக்காக நாம் நிற்கும் போது, நம்முடைய விசுவாசத்து நிமித்தமாக நாம் துன்பப்படுகிற வேளையில சில நேரத்தில் துன்பப்பட வேண்டியதா இருக்கிறது. அந்த வேளையில எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுத் தருகிறார். எப்படி இருக்க வேணும்? அப்ப கர்த்தரை துதிக்க வேணும், அப்புறம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேணும், கர்த்தரை எண்ணி பார்க்க வேண்டும். இருக்கீங்களா? சரி, இப்ப கடைசியா ஒன்று, இன்னொரு காரணம் ஏன் துதியும் ஸ்தோத்திரம் ஜெபத்தோடு கலந்து இருக்கிறது என்றது. அது என்னவென்றால், எனக்கு எல்லாம் கூடும் என்கிற எண்ணத்தை நான் என்னுடைய மனதிலே வைக்க துதியும் ஸ்தோத்திரமும் எனக்கு உதவுகிறது. எனக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஞாபகம் இருக்குதா? மார்க் எழுதின சுவிசேஷத்துல 9ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். 22ஆம் வசனத்துல பார்த்தீர்கள் என்று சொன்னால், மார்க் 9:22ஆம் வசனத்துல ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை கொண்டு வருகிறான், மகனை கொண்டு வருகிறான். அவனுக்கு ஒரு அசுத்தாவி அவன் அலைக்கழிக்கிறது, தரையில விழுந்து நுரை தள்ளி புரண்டு கொண்டிருக்கிறான். அவன் அங்கே இயேசுவிடத்தில் கொண்டு வந்து இந்த மாதிரி சிறுவயது முதற்கொண்டே இப்படி இருக்கிறது என்று அவனை குறித்து சொல்லுகிறான். இவனை கொல்லும்படி அது அநேக தீயிலும் தண்ணியிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால், 22ஆம் வசனத்தில் சொல்லுகிறான் அந்த தகப்பன், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிருங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றுதான். ஏதாகிலும் செய்யக்கூடுமானால், அவனுடைய கேள்வி பாருங்க, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால். யார்கிட்ட சொல்றான்? கர்த்தரிடத்துல சொல்றான். இவர் தேவாதி தேவன், வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், மாம்ச ரூபத்தில் வந்திருக்கிறார். அவரை பார்த்து சொல்றான், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்களுக்கு மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேணும். இந்த பையன் இந்த கொடிய அந்த ஆவியினால பிடிக்கப்பட்டு தினந்தோறும் செத்து பிழைக்கிறான் இவன் என்று சொல்லுகிறான். 23ஆம் வசனத்துல இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால், அப்படியே திருப்புறார் பிளேட்ட, நீ செய்யக்கூடுமானால் எனக்கு செய்யும் சொல்லாத என்கிட்ட, நீ விசுவாசிக்க கூடுமானால். இருக்கீங்களா? நீ விசுவாசிக்க கூடுமானால், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம். அப்பன்னா என்ன அர்த்தம்? அப்பா நான் செய்யக்கூடுமா கூடாதான்றது பிரச்சனை இல்லை, அது இல்லைங்க சப்ஜெக்ட். ஏன்னா நான் வானத்தை பூமி உண்டாக்குன தேவன், மாம்ச ரூபத்தில் நடந்து கொண்டிருக்கேன். என்ன பார்த்து நீர் செய்யக்கூடுமானால் ஏதாவது செய்யும் சொல்ற? என்னால எல்லாம் செய்ய முடியும், நான் செய்யறதுக்கு தான் இங்க வந்திருக்கிறேன், நன்மை செய்வதற்காகவே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறேன். எங்கேயும் போயிட்டு தேடிட்டு ஆளுல ஜெபம் பண்ணி வியாதியஸ்தரை சொஸ்தமாக்கி கொண்டு வருகிறேன். என்ன பார்த்து நீர் செய்யக்கூடுமானால்னா நான் செய்ய முடியும். என்ன செய்ய முடியுமா முடியாதான்னு கேட்காத, நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் இந்த இடத்துல விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை விசுவாசிக்கிறீங்களா? சரி. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, நீங்கள் விசுவாசித்தால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை? பாதி பேர் காணும். இருங்க 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 ஆஹா, பாதி பேர் கையை காணும். பாத்தீங்களா? மறுபடியும் கேட்கிறேன், கர்த்தரால் எல்லாம் கூடும் சொல்றவங்க எத்தனை பேர்? என்னாலையும் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும், என்னால் எல்லாம் கூடும் சொல்றவங்க தான் பிரச்சனை. பாருங்க ஜனங்க சில நேரத்துல, ஏன்னா கர்த்தரால் கூடும் போது வெயிட்ட கர்த்தர் மேல வச்சிடறோம், அவரால் கூடும், அவர் செய்வார். என்னால் எல்லாம் கூடும், அப்ப நான் விசுவாசிக்கணும், அப்ப என் மேல வெயிட் விழுந்துருது, ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு என் பேர்ல வந்துருது, கைய மெதுவா இழுத்துக்கிறது. கர்த்தரால் கூடுமானா 2 கையும் உயர்த்துறாங்க சிலர். என்னாலையும் எல்லாம் கூடணும், பாதி கை கூட உயர மாட்டேன் சிலருக்கு. என்னால கூடுமா, அப்ப நான் விசுவாசிக்கணுமே. அவங்க இன்னொரு மெத்தட விரும்புறாங்க. அவங்க என்ன, கர்த்தரிடத்துல கர்த்தாவே உம்மால் கூடுமானால், நீர் ஏதாகிலும் செய்ய முடியுமானால் நீர் எனக்கு செய்ய. கர்த்தர் சொல்றாரு, உன்னால முடியுமா? விசுவாசிக்கிறியா? உன்னால் முடிஞ்சா, உனக்கு விசுவாசித்தால் உனக்கு எல்லாம் கூடும். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு எல்லாம் கூடும். அப்ப நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது எனக்கு எல்லாம் கூடும் என்கிற எண்ணம் எனக்குள்ளே அதிகமாய் அதிகரிக்கிறது. நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க, துதிக்க துதிக்க
நான் விசுவாசிக்கிறேன், ஆகவே எனக்கெல்லாம் கூடும். எனக்கெல்லாம் கூடும் இப்ப ஜெபத்தோட இதை சம்பந்தப்படுத்துவோம். எனக்கு எல்லாம் கூடும்னா நான் செய்த எல்லா வேண்டுதல் ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் 100% பதில் கிடைக்கும். எனக்கு எல்லாம் கூடும் என்கிற நம்பிக்கை எனக்குள்ள இன்னும் அதிகமாய் வளர ஆரம்பிக்கிறது. இருக்கீங்களா? எப்ப வளர ஆரம்பிக்கிறது? நான் கர்த்தரை துதிக்க துதிக்க எனக்குள்ள அதிகமா என்ன நம்பிக்கை வளர ஆரம்பிக்கிறது? எனக்கு எல்லாம் கூடும். நான் ஜெபித்ததெல்லாம் எனக்கு வந்து கிடைக்கும். நான் கேட்டதெல்லாம் நான் பெற்றுக்கொள்வேன். நான் கேட்டதெல்லாம் எனக்கு உண்டா இருக்கிறது என்கிற நம்பிக்கை எனக்குள்ள அதிகமாய் பெருக ஆரம்பிக்கிறது. அப்ப பாருங்க, அதனாலதான் சொல்லி இருக்குது ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் அவன் தேவனை மகிமைப்படுத்தினானா. விசுவாசத்தில் வல்லவனாகி தேவனை மகிமைப்படுத்தினான் என்று எழுதி இருக்கிறது. ஆபிரகாம் அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது முடிந்த உடனே அடுத்த நாள் குழந்தை பிறந்தல. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதற்கும் குழந்தை பிறக்கிறதுக்கும் நடுவில் பல வருஷங்கள் இருந்தது. அந்த அத்தனை வருஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? தேவனை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்த என்ன உள்ள எண்ணம், எந்த எண்ணம் வளருது பாருங்க. என்ன வளருதுன்னா, நான் நினைத்ததெல்லாம் எனக்கு கூடும், எனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான், எனக்கு இந்த அற்புதம் நடக்கும், நான் கேட்டது நிச்சயமா எனக்கு உண்டாயிருக்கும் என்கிற காரியம் அவனுக்குள்ளே அதிகமாய் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. Praise and thanksgiving helps me to maintain the belief that all my prayers will be answered. என்னுடைய எல்லா ஜெபத்துக்கும் பதில் உண்டாயிருக்கும் என்கிற அந்த எண்ணத்தை எனக்குள்ள இன்னும் அதிகமாய் வைக்கும்படியாக துதியும் ஸ்தோத்திரம் கிரியை செய்கிறது. இருக்கீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கேட்டது எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வீர்கள். ஏன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்லியிருக்கு இல்லையா? அப்ப நான் விசுவாசித்தேன்றா எல்லா ஜெபமும் எனக்கு கை கூடி வரும், என்று எல்லா வேண்டுதலும் எனக்கு வந்து கிடைக்கும், எல்லாம் வந்து நான் பெற்றுக் கொள்ளுவேன் என்பதுதான் நிச்சயம். இருக்கீங்களா? டைம் ஆகிவிட்டது, எழுந்து நிற்போம். உயர்த்தி சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி பாருங்க. ஜெபிக்கிறீங்க, ஜெபித்த பிறகு எப்படி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், ஜெபிக்கும் போது எப்படி ஸ்தோத்திரிக்கணும், ஜெபித்த பிறகு எப்படி ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கர்த்தாவே, உம்முடைய மிகுந்த காருண்யம் என்னை பெரியவனாக்குகிறது. கல்வாரி சிலுவை நீ சிந்தின ரத்தம் என்னை தேவனுடைய சமூகத்திலே நிறுத்துகிறது. நான் கேட்டதையெல்லாம் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே இருக்கிறேன். நான் உம்முடைய பிள்ளை, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறதே. நான் கேட்டதையெல்லாம் பெற்றுக்கொள்வேன். என் தேவன் என் ஜெபத்தை கேட்கிறவர், பதில் அளிக்கிறவர். நான் நினைக்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் எனக்கு செய்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். என் விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா விண்ணப்பங்களும் எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஒன்று கூட இல்லை என்று வருவதில்லை. எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எனக்காக இருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபத்துக்கு பதில் அளிக்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். அதை முன்னால வைங்க. கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருங்க. ஜெபம் பண்ணி ஆமேன் போட்டாச்சு. இப்ப ஸ்தோத்திரத்தின் நேரம். திரும்ப போய் ஜெபம் பண்ணும் போது என்ன விண்ணப்ப செய்திகளோ அதை பெற்றுக்கொண்டதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். துதி ஸ்தோத்திரம் வாயில நிறைந்திருக்க வேண்டும். சுகத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வேலைக்காக ஸ்தோத்திரம், தொழில வெற்றிக்காக உமக்கு ஸ்தோத்திரம், கையின் பிரயாசங்கள் வாய்க்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், எல்லா நன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், கேட்டுக்கொண்டதெல்லாம் எனக்கு தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்படி வாயில ஸ்தோத்திரம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதை எண்ணி பார்க்கிறோம். எங்கள் நல்ல தேவன் நீர், நல்லவர் மாத்திரமல்ல வல்லவராகவும் இருக்கிறீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர், உம்மை துதிக்கிறோம். இந்த காரியங்கள் உள்ளங்களில் இறங்கட்டும்.